friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான நல்ல ஆரோக்கியமான cupcake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி மட்டும் இல்லாம காலையில வந்து breakfast muffin மாதிரியும் சாப்பிடலாம். ரெண்டு சாப்பிட்டாலே போதும், நல்ல பசி தாங்கும். ரொம்ப சூப்பரா சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஒரு பவுல்ல 2 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டையை ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா அடிச்சு வச்சிடலாம். அடுத்தது இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா 1/2 கப் வெள்ளை சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம். 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். கடைசியாக 1/2 கப் எண்ணெய், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்தாச்சு. அடுத்தது இதில் வந்து நம்ம கேரட் ஆப்பிள்லாம் துருவி சேர்க்க போகிறோம். அப்போ வந்து இன்னும் நல்லா ஆரோக்கியமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து 200 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 4 கேரட் வரும். இதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக துருவி வச்சுக்கோங்க. துருவினதுக்கப்புறமா இதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 250 கிராம் ஆப்பிள், 2 ஆப்பிள் சரியாக இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸில். அதே இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக துருவி இதையே நம்ம உள்ளே சேர்த்துற வேண்டியது தான். ஆப்பிளோட ஜூஸ் நிறைய வரும், எதையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க, உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். அடுத்தது இதில் வந்து நம்ம மாவு பொருட்கள்லாம் சேர்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம். இப்போ இதை வந்து ஒரு சல்லடையில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது வந்து சோடா உப்பு, கடைசியாக 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா சலித்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சலிச்சதுக்கப்புறமா ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்ல, லைட்டாக எல்லாமே சேர்ந்து வந்தாலே போதும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணோன்னா ஹார்ட் ஆகிரும். அதனால கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா லைட்டாக கலந்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே நான் சேர்க்கலை, எனக்கு வந்து சரியாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்குது. நல்லா கலந்தாச்சு. மஃபின்க்கு மாவு தயாராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ட்ரேயில் கப்பை வச்சிடலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்னொரு ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டுட்டிங்கன்னா அழகாக வரும். இதை வந்து 12ஆக பிரித்து 12 கப்பில் வச்சுருக்கேன். அப்போ தான் சரியாக இருக்கும். எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி இதை வந்து நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணணும். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு 15 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே வச்சுட்டு இதை வந்து 22லேருந்து 25 நிமிஷம் போல் இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். போய் வச்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி இதை வந்து நம்ம குக்கர்லேயும் பேக் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பனானா மஃபினை குக்கரில் பண்ணியிருப்போம். அதே ப்ரொசீஜர் தான். குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு 15 நிமிஷம் மிதமான சூடில் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு இதுவும் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆகும் குக்கரில் மிதமான சூடில். குக்கரோட வெயிட் வைக்க தேவையில்ல, மூடி வச்சுட்டு 25 நிமிஷம் மிதமான சூடில் பேக் பண்ணிட்டீங்கன்னா சரியாக வந்துடும். பேக் ஆகட்டும். டடா, நம்மளோட அழகான கப் கேக் ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. இதில் வந்து கேரட் ஆப்பிள்லாம் சேர்த்ததுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாளை காணும். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது கோதுமாவில் பண்ணோன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.